பார்க்காமல் நம்ம சங்கதி சொன்னானா மன்னதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம் பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம் என்னாச்சு? விளையாடுறேன்னு சொல்லி இப்படி பண்ணிட்டியே. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? அறிவில்ல உனக்கு? நீ விளையாடுறதுக்கு அவ உயிர் தான் கிடைச்சதா? ஏங்க நீங்களும் புரியாம பேசுறீங்க. முன்னாடி சாகணும்னு ட்ரை பண்ணாங்க. சாகுறதுனா எவ்வளவு பயன்னு இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே சாகணும்ன்ற நினைப்பே அவங்களுக்கு வராது. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். யாரா இங்க சந்தியா பின்னாடி சுத்துறது? அண்ணே நானுண்ணே. ஐயோ அம்மா. அண்ணே அவன் இல்லண்ணே நானுண்ணே. ஹலோ அண்ணே அவங்க இல்லண்ணே நானுண்ணே. என்னங்கடா ஆளாளுக்கு நானு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? நானுண்ணே என் பேரு நானு பிரபுண்ணே. ஓ நீதான் சந்தியாக்கு ரொம்ப க்ளோஸோ? ஆமாண்ணே நல்லா பேசுவாங்கண்ணே. நல்லா பேசுவல? பேசிட்டே இருப்பாங்க. இந்த தைசத்தை கூட அவங்க கொடுத்தது தானே. சந்தியா கொடுத்ததா? இதை நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ கேன்டீன்ல போய் சாப்பிட்டுக்க. புரிஞ்சிருச்சுண்ணே. பையன் நல்லா வருவான்டா. காலேஜ் முடிஞ்சோன்னு வந்து பாரு. என்ன வந்துரு. இதோ போறானே இந்த அரவிந்த் தான் விட்டு போன சந்தியாவை என் கூட சேர்த்து வைக்க போறான்னு அன்னைக்கு எனக்கு தெரியாது. பேர் என்ன சொன்ன? நானு பிரபு. உங்க அப்பா என்ன பண்றாரு? உங்க அப்பா பூசாரி. நல்ல காம்பினேஷன்ரா. அண்ணா உங்க பேரு? ஹாப்பி ராஜ். அப்படின்னா ஆனந்தராஜ். அண்ணா நான் ஃபர்ஸ்ட் என்ன உங்களை பார்த்தாலே ஒரு பயமா இருக்குண்ணே. கொஞ்சம் பாத்துக்கோங்கண்ணே. டேய் விட்றா. இத சந்தியா கிட்ட கொடுத்துரு. நீங்க சாப்பிட்டீங்கன்னு சொல்லுவானே. ஃபுல்லா சாப்பிட்டான்டா. சந்தியாக்கு நான் எழுதின கவிதை கொடுத்துரு. சிங்கண்ணே நீங்க கவிதைலாம் எழுதுவீங்களா? 3 ஜெனரேஷனா திருச்சியில தான் இருக்கும். 4ஆம் ஜெனரேஷன் சந்தியாவோட இங்கேயே இருக்கணும். தப்பா எடுத்துக்காம போய் கொடுத்துடுறா. எனக்கு தெரியுண்ணே நீங்க சந்தியா லவ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நான் ஹெல்ப் பண்றேனே. மச்சான் நான் அப்பவே சொல்ல இவன் நல்லா வருவான்டா. ஆமாடா. என்னண்ணே இது? நீ நீலா நான் பூமி. உன் வெளிச்சத்தில் தான் என் வாழ்க்கை. அது எனக்கு எப்போது தருவாய்? எந்த காலத்துல இருக்கீங்க? அண்ணா நான் ஒரு கவிதை சொல்லிட்டானே. உன்னை பாக்குற வரைக்கும் நான் ஒரு பக்கி, உன்னை பார்த்த பிறகு நான் ஒரு லக்கி. டேய் சூப்பரா இருக்குல்ல? இதுவா? டேய் கவிதைனா கொஞ்சம் யதார்த்தமா இருக்கணும்னே. யதார்த்தனா? சும்மா தானே இருக்கீங்க நீங்க சொல்லலாம்ல. டேய் நீயே சொல்றா. என்ன சொல்றேனே? அனைவரும் போனால் அரசு பேருந்து, நீ மட்டும் போனால் அரசி பேருந்து. எப்படி இருக்கு? சூப்பர்டா. அப்பவே சொல்ல இவன் நல்லா வருவானு. டேய் நீ நல்லா வருவடா. அத இன்னொரு தடவை சொல்லு. அனைவரும் போனால் அரசு பேருந்து, நீ மட்டும் போனால் அரசி பேருந்து. சூப்பரா இருக்கு. நீ யாரையாவது லவ் பண்றியா? சொல்லு. லவ் பண்ணாதான் இப்படி எல்லாம் எழுத முடியும். கரெக்ட் தாங்க. உங்களை சின்சியரா லவ் பண்ற அரவிந்த் சிங் தான் இத கொடுக்க சொன்னாரு. அரவிந்த் அதை கொடுக்க சொன்னா இதை கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு என் பக்கமே வராத. சிங்கார தோப்பு மலைக்கோட்டை வரலாம் இருக்காங்க. ஓகேடா வாடா. நானும் பிரபு உட்காரு. டேய் பசங்க டீ சொல்டா. அண்ணா பழக்கம் இல்லண்ணே. பின்ன காசா கொடுத்துருங்கண்ணே. சந்தியா பாத்தியா? கவிதையை கொடுத்தியா? என்னடா சொன்னா? கிழிச்சு போட்டாங்கண்ணே. அண்ணே ஃபீல் பண்ணாதீங்கண்ணே. அண்ணா ஃபீல் பண்ணுண்ணே. ஃபீல் பண்ற. ஃபீல் பண்ணாத லவ் விட்றா. நல்லவங்களுக்கு நல்லதானே நடக்கும். அண்ணே பொண்ணுங்களுக்கு அவங்க ரசிக்கிற மாதிரி நல்ல கிஃப்டா கொடுத்தா ஒர்க் அவுட் ஆயிடும்ண்ணே. இது நேத்தே சொல்லிருக்கலாமேடா. உங்க பர்சனாலிட்டிக்கு கவிதையிலேயே ஓகே ஆயிடும்னு நினைச்சேனே. ஆய
1000 ரூபா இருக்கு. என்ன gift வாங்கலாம்? நானே ஒரு நல்ல கிஃப்டா வாங்கி ஓகே பண்ணிட்டு வரேனே. தேங்க்ஸ் பிரபு. அண்ணா ஜெயிக்கிறோண்ணே. நல்ல டேலண்டான பசங்கடா இல்ல? நம்மளும் தான்டா. சந்தியாவே போற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் கை நீட்டுங்களா? எதுக்கு? நீட்டுங்க சொல்றேன். பிள்ளையார் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அரவிந்த் கொடுத்தானா? சொல்லு. அரவிந்த் தானே கொடுத்தான். நான் கொண்டு வந்ததுங்க. எங்க வாங்கின? நான் செஞ்சதுங்க. நீயா? சாமி மேல சத்தியமா நான் தாங்க செஞ்சேன். இவ்ளோ சிம்பிளா நான் பார்த்ததே இல்ல. ஆச்சரியமா இருக்கு. உண்மையிலே நீதான் செஞ்சியா? எங்க அப்பா கார்பெண்டருங்க. பிள்ளையார் செய்யும் போது கீழே வந்த மரத்தூள் கூட வேஸ்டா போக கூடாதுன்னு எல்லாத்தையும் பிள்ளையாருக்கே பூவாக்கிட்டேங்க. இது உண்மையிலே சூப்பரா இருக்கு. சந்தியாவுக்கு என்ன பிடிக்குது, நான் கொடுக்குற கிஃப்ட் பிடிக்குது. ஆனா அரவிந்த் பேரை சொன்னா மட்டும் பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்காத அரவிந்துக்காக ட்ரை பண்றதை விட பிடிச்சிருக்க எனக்காக ட்ரை பண்ணலான்னு அன்னைக்கு தான் நான் முடிவு பண்ணேன். இந்த சங்கு நமக்கு இல்லைங்க, சிங்குக்கு. உங்க பேரை சொன்னாலே கடுப்பாறாங்க. என்னது? நீங்க லவ் சொன்னீங்களா இல்லையா? சொன்ன. எப்ப சொன்னீங்க? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அது ஒரு அழகான மழைக்காலம். அங்க யாருமே இல்ல. அப்ப சந்தியா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவ அன்னைக்கு பிங்க் கலர் கொடையோட வந்தா. அதெல்லாம் இருக்கட்டும், லவ் எப்படி சொன்னீங்க? லவ் டைரிங்கா சொல்லுன்னு சொன்னாங்க. அதான் எப்படி? ஐ லவ் யூ. இன்னொரு தடவை சொல்லுங்க. ஐ லவ் யூ. இன்னொரு தடவை நல்லா சொல்லுங்க. ஐ லவ் யூ. டேய், அவ ஒரு தடவை தான்டா அடிச்சா. நீ ஏன்டா எத்தனை தடவை கேக்குற? எப்போ உங்களை அடிச்சிட்டாங்களோ கொஞ்சம் கஷ்டம் தானே. சந்தியா இல்லாம என்னால இருக்க முடியாதுடா. அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், சரிங்களா? சந்தியாக்காக நான் என்ன சொன்னாலும் கேட்பேன். சந்தியா வரும்போது நீங்க இங்க இருக்க கூடாது. அப்ப நான் வலிச்சுக்கிட்டு வா. சொல்லு. இவன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காவது சந்தியாவை நீ லவ் பண்ணி ஆகணும்டா. அண்ணே, நீ 15 நாள் காலேஜ் வராத, எங்கேயாவது ரூம் போட்டு தங்கிடு. எதுக்குடா? அவங்க உங்களை காணும்னு தேடணும். புரியல. ஆக்ரால இருக்கிறவங்களுக்கு தாஜ்மஹால் பெருசா தெரியாது, மதுரையில இருக்கிறவங்களுக்கு மீனாட்சி அம்மன் கோயில் பெருசா தெரியாது. அதே மாதிரி தானே நீங்க பக்கத்திலே இருந்தீங்கன்னா உங்களோட அருமை பெருமை எதுவுமே அந்த பொண்ணுக்கு தெரியாது. அதனால 15 நாள் இந்த காலேஜ் பக்கமே வந்துடாதீங்க. அந்த பொண்ணு உங்களை காணும்னு தேடும். அப்படியே உங்க மேல லவ் வந்துரும். இவன் நல்லா வருவான்டா. ஆமாடா, நல்லா வருவான்டா. தப்பா சொல்றான்டா.
சரி அவனை தேடுறாளா? லவ் வந்துச்சா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்? நாங்க எங்க போறோம்? இங்க தானே இருக்கோம். மெசேஜ பாஸ் பண்றோம். ஓகேடா, சூப்பர்டா. ஒரு முக்கியமான விஷயம் என்னடா? என் போனுக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு மட்டும் டாப் பண்ணி விட்டுருங்க. 1000 ரூபாய்க்கு மட்டுமா? எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கு பண்ணிருக்கேன். ஏய் உனக்குலாம் எதுக்குடா? இவனுக்கு ரீச் ஆகல எனக்கு அடிப்பீங்கல்ல. டேய் விடுடா, நம்ம பசங்கடா. நான் பண்ணிறேன், நீ போடா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, லாட்ஜ்ல கதவு மட்டும் இல்ல ஜன்னல் கூட சாத்திருக்கணும். எதுக்குடா? கேள்வி கேட்காதனே, சொன்னதை செய். ஓகேடா. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்மள ஹாப்பியா மீட் பண்றோம். நம்மள ஜெயிக்கிறோம். கரிகால கல போல எப்படி ஓடுறாங்க பாஸ் சில்ற பசங்க. இவங்கலாம் யூஸ் பண்ற நேரத்துல யூஸ் பண்ணிட்டு கரெக்ட்டா கட் பண்ணிடணும்டா. மச்சான் நீயும் நல்லா வருவடா. டேய் நான் நல்லா வரும்போது ஒண்ண விட்டுறனா, நீயும் நல்லா வருவடா. டேய் எல்லாரும் நல்லா வருவோம்டா. செபலோட கொண்ட சுத்த லூசு பசங்கடா. அவனுக்குள்ளேயே சொல்லிக்கிறானுங்க நல்லா வருவேன்னு. டேய் எனக்கு இந்த ஆனந்தராஜனை பார்த்தாலே ரொம்ப பயமா இருக்குடா. ஏன்டா? அவங்க ரொம்ப மோசமானவங்கடா. அவங்கள ஏமாத்துறோம்னு தெரிஞ்சது. ஏமாத்துற விஷயமா ஏமாத்ததுக்கு அப்புறம் தானே தெரியும். அப்ப சந்தியா நம்ம பக்கம்டா. சரி சிங்க ரூம் கதவை சாத்த சொன்ன, ஜன்னலை எதுக்கு மூட சொன்ன? சந்தியா மேல பட்ட காத்து கூட அவன் மேல படக்கூடாதுடா. வாட் எ டெரர் கேரக்டர். எடா லவ் வரணும்னா என்ன பண்ணும் டாக்டர்? லவ் பண்ணணும். எனக்கு ஓகே டாக்டர், அந்த பொண்ணுக்கு லவ் வரணும். அது ரொம்ப ஈஸி. லவ் வரணும்னா முதல்ல ரொமான்ஸ் வரணும். ரொமான்ஸ் வரணும்னா உடம்புல ஹார்மோன் சுரக்கணும். பர்டிகுலரா பெனில் தலைமை என்ற ஆசிட் உடம்புல அதிகமாகும் போது தான் பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும். அந்த ஆசிட் அதிகமாக என்ன பண்ணணும் டாக்டர்? சாக்லேட்ல இந்த ஆசிட் அதிகமா இருக்கு. ஸோ நிறைய சாக்லேட் சாப்பிட்டா பொண்ணுங்களுக்கு ரொமான்ஸ் வரும். ரொமான்ஸ் வந்தா க்ளோஸா பழகுறவங்க மேல லவ் வரும். அப்படியே டாக்டர்? இனிமே காலேஜ் போகும்போது புக்ஸ் எடுத்துட்டு போறியோ இல்லையோ, மறக்காம சாக்லேட் எடுத்துட்டு போ. ஓகே டாக்டர். ஏய் சாக்லேட் சாப்பிட்டா லவ் வரும், ஆனா அது வாங்கி கொடுத்த மேலதான் லவ் வரும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அது உன்னோட டேலண்ட். தேங்க்யூ டாக்டர். ஒரு நிமிஷம். எனக்கு நிறைய பொண்ணுங்க சாக்லேட் கொடுக்குறாங்க. எனக்கு விஷயம் தெரிஞ்சதுனால நான் சாப்பிடுறது இல்ல. உனக்கு யூஸ் ஆகும், வச்சுக்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். நெக்ஸ்ட். என்ன பர்த்டேவா? அதுக்குள்ளேயுமா? The Airtel you are trying to reach is currently switched off. Please try later. ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்றான்? ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. என் வாசல் மட்டும் நனக்கும் மழையை பார்க்கிறேனே. என்னை சிட்ட சிட்டை நாணையை வைத்தாள், நெஞ்சை கிட்டத்தட்ட கரையை வைத்தாள். அவள் அழகெனும் நதியில் விழுகிறே இல்லையா, என்னை ஒரு மாற்றினாள், காதல் கரையேற்றினாள். ஒரு வானவில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன் நானே. என் வாசல் மட்டும் நனைக்கும் மழையை பார்க்கிறேனே.